இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தில் வந்து அத்திப்பழம் இல்லாதனால அந்த மரத்தை சபிக்கிறார். மரத்தை சபிக்கிறாரா வேற சபிக்கிறாராங்கிறது முக்கியம். அது வந்து அத்தி பெத் பெகே. பெத் பெகே அப்படின்னா அத்திப்பழ வீடுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இது வந்து அத்தி மரம். அத்தி மரத்தில் இது காட்டத்தி. காட்டத்தில் இது கல்லத்திம்பாங்க. கல்லத்தி அப்படின்னா பூமியை குடஞ்சிட்டு போயிடும். எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் அது குடஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். இது இந்த காட்டத்து எங்கே இருக்குது அப்படின்னா யெகோவா ஈரே தோட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், குன்னூர். குன்னூருங்கிறதான ஒரு கிராமத்தில் நம்ம அருமையான சகோதரர் பிரதர் லாசர் வாங்க. லாசர் பிரதர் வாங்க. லாசர் பிரதர் இவங்க தோட்டத்தில் தான் நினைக்கிறாங்க, கிணத்துல குளித்தோம். ஸோ இந்த அத்திமரம் இருக்கிறது வந்து பிரதருடைய தோட்டத்தில் தான் இருக்குது. வாழை போட்டிருக்கிறாங்க, நெல் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வாழைக்காய் வாழைப்பழம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஆமாம், இது வந்து அத்திமரம். சரி, இது ஒரு வகையான அத்திமரம்னு சொன்னாங்களா, அதை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினேன். இயேசு கிறிஸ்து பெத் பெகே என்றால் அத்திப்பழ வீடு என்ற அர்த்தம். அந்த அத்திப்பழ வீட்டுக்குள்ளே போயிட்டு அத்திப்பழமே சாப்பிடாம வந்துட்டார். இன்றைக்கி பிரதர் வந்து எங்களுக்கு நல்லா இளநீ கொடுத்தாங்க. நல்லா குளிச்சு எடுத்து இளநீ சாப்பிட்டு தெம்ப நின்று அத்தி மரத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஷலோம்.